எப்படியாவது பிடிச்சிடணும்னு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, விசிக அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, ஆளுநரை 3 முறை உடனே சந்திச்சீங்களே. ஒரு முறையாவது நீங்க தானே மாநிலத்துக்கு முதலமைச்சர், நீங்க தானே பொறுப்பேற்கணும். செத்து போன அந்த குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லி இருக்குமா, சொல்லியிருக்காதா? சொல்லி இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்திருக்கணும், நீ வந்து ஆறுதல் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ற? அலைபேசியில் அழைச்ச ஆறுதல், அது எப்போ? 48 மணி நேரத்துக்கு அப்புறம். உடனே ஓட தெரியுதுல ஆளுநர் மாளிகைக்கு, உடனே கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போக தெரியுதுல, பிச்சை எடுக்க தெரியுதுல, வந்து இங்க உட்காரு, உன்னை நம்பிதானே வாக்கு செலுத்தினாங்க. நம்ம இதை பத்தி பேசுறோம். இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த திமுக வந்து 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி சம்பவங்கள் நடக்குது. என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, கடந்த ஆட்சியில பண்ணும்போது நீ எங்க போயிருந்த? இதெல்லாம் நீ மற்றவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட இந்த கேள்வியை கேட்க கூடாது. ஏன்னா இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் திமுக ஆட்சியில வழக்கு வாங்காத ஒருத்தன் இங்க நிக்கல, எல்லாம் வழக்கு வாங்கினவங்க நிக்கிறான். அதிமுக ஆட்சியில சிறைக்கு போனவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால மத்தவங்கிட்ட பேசுமா, நீ எங்க அப்பா எங்க போயிருந்த, 5 வருஷமா எங்க போயிருந்த, இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறாங்க. திரைப்படத்துல அதே நான் தியேட்டருக்குள்ள உட்காந்து நான் கை தட்டி விசில் அடிச்சு சில்லறையை தெறிக்க விட்டு ஒருவனா நான் கேட்கிறேன், உங்களோட ரசிகனா நான் கேட்கிறேன், கொலை பண்ணி பாலத்துக்கு கீழே தொங்க விடுவீங்களே, அந்த மாதிரி தொங்க விடுங்க. மக்கள் நாங்க எல்லாருமே கட்சிகளை கடந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம், யாருமே மறுக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? விஜய் அவர்களோட செயலுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம், ஒரு பையன் சொல்ல மாட்டான். எல்லாருமே சேர்ந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம். பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஒரு 10 வயசு சிறுமி வீட்டு பக்கத்தில் விளையாடிக்கு இருந்த ஒரு 10 வயசு சிறுமியை கடத்திட்டு போய் ஒரு நாள் முழுவதும் வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தையோடைய முகத்தை சிதைச்சி உடலை சிதைச்சி ஒரு கரையோரம் தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு செய்தி பெருசாக பேசப்படுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும், ஒரு வாரம் கூட வேணாம், ஒரு 2 நாட்களில் எவ்வளவோ செய்திகள், பாலியல் சார்ந்த செய்திகள், பாலியல் வன்கொடுமை சார்ந்த செய்திகள் வந்திருக்கு. புதுக்கோட்டையில் வாய் பேச முடியாத ஒரு பெண், காது கேட்காத ஒரு பெண் பாலியல் தொல்லை அந்த பெண்ணுக்கு. ஓசூரில் இந்த பெண்களை குழந்தைகளெல்லாம் பாதுகாக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண் ஓசூரில் காவல் நிலையத்தில், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வேலை பார்த்துக்கு இருந்த ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை. அப்போது நம்ம இங்கே என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, இங்கே ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரப்போகுது, இங்கே எல்லாமே மாறப்போகுது அப்படி நம்பி வாக்கு செலுத்தின மக்களுக்கு மாற்றம் இங்கே வரல, முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் வந்திருக்கு. நம்ம பார்க்குறோம், இங்கே நம்ம சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, 80 வயசு பாட்டிமாக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஏன் விலங்கு ஆடு மாடுகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. முன்னாடிலாம் செய்திகள் நம்ம பார்ப்போம், உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு செய்தி நடக்குது, மத்திய பிரதேசத்தில் நடக்குது, பீகாரில் நடக்குது, நம்ம பார்த்துட்டு கடந்து போனோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நடக்குது நம்ம நினைச்சோம், இன்னைக்கு சூலூரில் நடக்குது. 2 மாசத்துக்கு முன்னாடி கோவை விமான நிலையத்தில் நடந்துச்சு, நாளைக்கு எங்க நடக்க போகுது நமக்கு தெரியாது. சட்டத்தை கடுமையாக்கணும். இதே விஜய் அவர்கள் தான் சொன்னாரு, திமுக ஆட்சியில் சொன்னாரு, நம்ம எல்லாம் வந்தா நல்லது செய்வாங்கன்னு திமுகக்கு நம்ம ஓட்டு போட்டோம், நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவர் பேசினாரு. நேற்று ஒரு செய்தி பார்க்குறேன், மெரினால ஒரு அம்மா அழுகிறாங்க. மெரினால குளிக்க போன ஒரு குழந்தை, ஒரு பையன் வந்து காணாம போயிட்டான், உள்ள போயிட்டான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு அம்மா அழுகிறாங்க. என் பையன் விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், இன்னைக்கு அந்த பையன் காணாம போயிட்டான், முதலமைச்சர் கண்ணில் அந்த செய்தியை காட்டுங்க, கொண்டு போங்க, விஜய் எப்படியாவது என் பிள்ளை காப்பாத்திடுவான்னு ஒரு அம்மா அழுகிறாங்க. அதை பத்தி இப்போ வரைக்கும் ஒரு செய்தி கூட வெளியிடலைங்க. இப்போ வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனை செய்திகள் தொடர்ச்சியா வருது. நான் நினைச்சேன் திமுக காரங்க தான் முட்டு கொடுக்குறதுல பிஹெச்டி பட்டம் வாங்கியிருப்பாங்க நான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, டிவிக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே முட்டு கொடுக்குறதுல பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க, இப்பதான் தெரியுது. அப்போ உடனே நீங்க வந்து இந்த இலவசமா எங்களுக்கு 4000 ரூபாய், 2500 ரூபாய், இந்த அந்த 6 சிலிண்டரு, இதெல்லாம் யாரும் கேட்கல. கேட்கறது என்ன கேட்குறாங்க? இப்போ நம்ம நெருப்பு மேலே கை வச்சா சுடுன்னு தெரியும், அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சா அப்போ குற்றவாளி செத்துருவான்னு தெரியணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். திரைப்படத்தில் அதே நான் தியேட்டருக்குள்ளே உட்காந்து நான் கை தட்டி விசில் அடித்து சில்லறையை தெறிக்க விட்டு ஒருவனா நான் கேட்குறேன், உங்களோட ரசிகனா நான் கேட்குறேன். திரைப்படத்தில் ஒரு குற்றவாளி பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறான் ஒரு பெண்ணை,
உடனே அந்த குற்றத்துக்கு காரணமானவனை கொலை பண்ணி பாலத்துக்கு கீழே தொங்க விடுவீங்களே, அந்த மாதிரி தொங்க விடுங்க. மக்கள் நாங்க எல்லாருமே கட்சிகளை கடந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம், யாருமே மறுக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? விஜய் அவர்களோட செயலுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம், ஒரு பையன் சொல்ல மாட்டான். எல்லாருமே சேர்ந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம். பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்போ இங்க வெறும் ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். இங்க இங்க நமக்கு தேவைன்றது, நமக்கு தேவைப்படுறது இங்க ஆள் மாற்றமோ ஆட்சி மாற்றமோ நமக்கு தேவையில்லை, அடிப்படை மாற்றம் இங்கே தேவைப்படுது. இதை தான் நாங்கள் 15 வருஷமா நாங்கள் கத்தணும். இங்கே திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா இப்போ தமிழக வெற்றி கழகம், யார் வந்தாலும் இங்கே எந்த ஒரு மாற்றமும் நடந்துடாது. ஒரே மாதிரி தான் இங்கே நடக்கும், ஒரே மாதிரி தான் தமிழ்நாடு இருக்கும். அப்போது மக்கள் உணருங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். விஜய் அவர்கள் இன்னைக்கு குற்றவாளிகளை பாதுகாக்கிறாரு, அவருக்கு தண்டனைலாம் கொடுக்கல. என்ன நடக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கால் உடஞ்சிருச்சு, தப்பிக்க முயன்ற போது கை கால் உடஞ்சிருச்சாமா, இப்ப மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிறார். ஏன் கை கால் உடையுது? மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், இல்ல தப்பிச்சு ஓடும் போது ஏன் அவனுக்கு உயிர் போகக்கூடாது? ஏன் கை கால் மட்டும் உடஞ்சிருக்கு? அப்போ இது மத்த ஆட்சியில, இப்ப திமுக ஆட்சியில கை கால் உடையுது, அதிமுக ஆட்சியில வந்து கை கால் உடையுதுன்னா பரவாயில்ல. எப்ப உங்களுடைய ஆட்சியிலப்பா தப்பிக்க ஓடுறான், தப்பிச்சு ஓடுறான்ப்பா, உயிர் போனா என்னப்பா, எப்படிப்பா உயிர் போச்சுன்னு யாராவது கேட்க போறாங்களா? யாராவது பேச போறாங்களா? அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, சிறைக்கு கூட்டிட்டு போவாங்க. சிறைக்குள்ள எப்படி இருக்கும்னு இங்க இருக்குங்க எல்லாத்துக்குமே தெரியும், அது குறிப்பா எனக்குலாம் தெரியும். நானும் போயிட்டு வந்திருக்கேன். என்ன நடக்கும்? சிறைக்குள்ள போனா அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா கொளுத்து போவானே ஒழிய, தப்பு பண்ணவன் அந்த தப்பை உணரவே மாட்டான். மறுபடியும் வெளியில வந்தானா அவனுக்கு என்ன நடக்கும்? மறுபடியும் இன்னொரு பெண்ணை வந்து தொடுவான், இன்னொரு குழந்தைய வந்து தொடுவான். அப்போ இந்த நிலைமையை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது, இந்த நிலைமையை நம்ம அனுமதிக்க கூடாது. விஜய் அவர்கள் அந்த குற்றவாளிக்கு உடனே தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொதுமக்கள்கிட்ட விட்டுட்டு நீங்க கண்டு காணாம போயிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு எதுக்கு இவ்வளவு போராட்டம்? அப்போ நம்பி வாக்கு செலுத்தின மக்களுக்கு விஜய் அவர்கள் உண்மையா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய போலி முகத்தெரிய கிழித்தறிவோம் அந்த சீமானின் தம்பிகள்னு சொல்லிக்கிட்டு நன்றி. அடுத்து